ஓவிய வணக்கம். இந்தியாவில் பயணிக்க போகும் முதல் புல்லட் ரயில் குறித்த ஃபர்ஸ்ட் லுக் முதல் தோற்ற புகைப்படத்தை மத்திய ரயில்வே அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார்கள். பார்ப்பதற்கே அழகாகும், அதே போன்று நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட இருக்கின்றது என்பது இந்த புகைப்படம் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. இந்த புல்லட் ரயில் ஆனது அகமதாபாத் மற்றும் மும்பைக்கு இடையே இயக்கப்படக்கூடிய முதல் புல்லட் ரயிலாக இந்தியாவின் முதல் புல்லட் ரயிலுடைய புகைப்படம் வெளியாகி இருக்கின்றது. இந்த ரயில் சேவை செயல்பாட்டுக்கு வந்தவுடன் 2 முக்கிய நகரங்களுக்கு இடையான பயண நேரம் சுமார் 2 மணி நேரமாக குறையும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த பயண நேரம் மும்பையிலிருந்து அகமதாபாத் செல்லக்கூடிய இந்த பயண நேரம் 7 மணி நேரத்தையும் கடந்திருக்கக்கூடிய நிலையில் புல்லட் ரயில் வந்த பிறகு அந்த பயண நேரம் 2 மணி நேரமாக குறையும் என்ற அதிவேகத்தில் இந்த புல்லட் ரயில் இயக்கப்பட இருக்கின்றது என்ற அறிவிப்பும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தான் இந்த புல்லட் ரயில் தொடர்பான முதல் புகைப்படத்தை மத்திய ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறார்கள். அதற்கான பணிகளும் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த சுரங்கப்பாதை அமைக்கக்கூடிய பணிகள் நடைபெற்ற நிலையில் அந்த சுரங்கப்பாதை அமைக்கக்கூடிய பணி என்பது மும்பையினுடைய கிழக்கு புறநகர் பகுதியான விக்ரோலியில் முதல் சுரங்கப்பாதை துளையிடும் பணிகள் நடைபெற்ற அடுத்த நாள் இந்த புகைப்படத்தை மத்திய ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறார்கள். மொத்தமாக இருக்கக்கூடிய தூரம் என்பது 508.17 கிலோமீட்டர் நீளத்தில் இந்த ரயில் பாதை அமைக்கப்பட இருக்கின்றது. அதில் மிக முக்கியமாக இந்த மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் பாதை திட்டத்தில் மகாராஷ்டிராவில் மட்டுமே 155.76 கிலோமீட்டர் நீளமும், குஜராத்தில் 384.04 கிலோமீட்டர் நீளமும், தாத்ரா மற்றும் நகர் ஹவேலியில் 4.3 கிலோமீட்டர் நீளம் என இந்த 3 இடங்களையும் இணைக்கக்கூடியதாக இந்த புல்லட் ரயில் பாதை என்பது இருக்கின்றது. மகாராஷ்டிரா, குஜராத் மற்றும் தாத்ரா மற்றும் நகர் ஹவேலி ஆகிய 3 பகுதிகளையும் இணைக்கக்கூடியதாக இந்த புல்லட் ரயில் இருப்பது என்பது கூடுதல் சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது. இதில் மொத்தமாக இந்த ரயில் நிலையம் பொறுத்தவரையில் குஜராத்தில் 8, மகாராஷ்டிராவில் 4 என மொத்தம் 12 ரயில் நிலையங்கள் மட்டும்தான் இந்த 12 ரயில் நிலையங்களில் இந்த வழித்தடத்தில் இடம்பெற இருக்கின்றதும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதாவது மும்பை, தானே, விரார், பொய்சார், வாபி உள்ளிட்ட 12 ரயில் நிலையங்கள் இந்த வழித்தடத்தில் அமைந்திருப்பதும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த புல்லட் ரயில் செல்வதற்காக இதனுடைய மற்றொரு கூடுதல் சிறப்பம்சம் என்னவென்றால், மொத்தமாக இந்த 508 கிலோமீட்டர் இந்த ரயில் பாதையில் 21 கிலோமீட்டர் சுரங்கப்பாதை வருகிறது. சுரங்கப்பாதையை கடந்துதான் இந்த ரயில் செல்ல இருக்கிறது. அதிலும் மிக முக்கியமாக 7 கிலோமீட்டர் கடலுக்கு அடியில் இந்த ரயில் பயணிக்க இருக்கிறது. மிக முக்கியமான ஒன்று, இந்தியாவில் முதலாக கடலுக்கு அடியில் பயணிக்கக்கூடிய ரயிலாக இந்த புல்லட் ரயில் என்பது பார்க்கப்படுகிறது. அதாவது பந்த்ரா குர்லா காம்ப்ளெக்ஸ் மற்றும் சில்பாதா இடையே 7 கிலோமீட்டர் தூரம் கடலுக்கு அடியில் சுரங்கப்பாதை அமைக்கக்கூடிய பணியும் நடந்து வருகின்றது. அந்த வகையில் பார்க்கும்போது 7 கிலோமீட்டர் தூரம் கடலுக்கு அடியில் பயணிக்கும் போது அது ஒரு புதுவிதமான அனுபவத்தை நிச்சயமாக பயணிகளுக்கு கொடுக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இத்தகைய கூடுதல் சிறப்பு அம்சங்களோடு விரைவில் இந்த புல்லட் ரயில் நடைமுறைக்கு பயன்பாட்டுக்கு வர இருக்கின்றது. அதில் மிக முக்கியமாக நாம் பார்க்கின்ற இந்த புல்லட் ரயில் பொறுத்தவரையில் மணிக்கு 280 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும். இதனுடைய டிக்கெட் கட்டணம் பொறுத்தவரையில் அதிகாரப்பூர்வமாக விரைவில் அறிவிப்பார்கள். அதாவது பொதுவாக இந்த விமானம் கட்டணத்துக்கு இணையாகவோ அல்லது பிரீமியம் ரயில் கட்டணத்துக்கு இணையாக டிக்கெட் கட்டணம் இருக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அதை மத்திய ரயில்வே அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக விரைவில் அறிவிப்பார்கள். இப்படியாக தயாராகி வரக்கூடியதற்கான பணிகள் இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் சேவை அடுத்த 2027 அடுத்த ஆண்டு 2027 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அன்று நடைமுறைக்கு வரும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள். அதற்கான பணிகளும் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் தான் புல்லட் ரயிலுடைய ஃபர்ஸ்ட் லுக் போட்டோ என்பது மத்திய ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறார்கள். அது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஓவியா.